சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறையின் சார்பில் வாங்கப்பட்டுள்ள 4 நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய வாகனங்களின் செயல்பாட்டினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். குறிப்பாக 4 நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய வாகனங்களுடைய செயல்பாட்டினை தொடங்கி வைத்தார். நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை காவல் அதிகாரிகள் திறம்பட கையாள்வதற்கு மாநில காவல் படையினுடைய அந்த நவீனமயமாக்கல், ஆங்கிலத்திலே MPF என்று அதன் சுருக்கம் குறிப்பிடுகிறார்கள். அந்த திட்டத்தின் கீழ் மெகா சிட்டி திட்டம் 93 கோடி மதிப்பீட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1030 இடங்களில் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துடன் நிறுவப்பட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடிய வகையில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு 753 வாகன கண்காணிப்பு சாதனங்கள், மேலும் 7 வான்வழி ட்ரோன் மற்றும் 7 நடமாடும் கட்டளை கட்டுப்பாட்டு மைய வாகனங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலமாக நகரம் முழுவதும் விரிவான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான ஒரு முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா, அதே போல காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். குறிப்பாக கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு குடியிருப்புகள் ஒதுக்குவதற்கான நிதி ஒதுக்கீடு, அதே போல ஜெயலலிதா கவின் பல்கலைக்கழகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தது உள்ளிட்ட பல புதிய திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.